الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த இந்த நாள் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. இன்றைய நாள் ஜும்மாவுடைய தினமாகவும் அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் உன்னதமான தினம் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், வதக்கிருஹும் பி ஐயாமில்லாஹ், அல்லாஹுடைய நாட்களை பற்றி மக்களுக்கு எடுத்துரையுங்கள் என்று திருமறையின் ஒரு வசனம் சொல்லும். ஐயாமுல்லாஹ் என்று சொன்னால் உலகத்தில் சாதாரண நாட்களும் செல்கிறது, கடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்கள் என்று சொன்னால் ரெண்டு விஷயங்களில் ஒன்று நடந்திருக்க வேண்டும். ஒன்று, ஏதேனும் மிக உன்னதமான ஒரு நிகழ்வு நடந்திருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு துன்பியல் சம்பவம் நடந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டும் நடந்திருந்தால் அது அல்லாஹுடைய நாள் என்று அர்த்தம். அந்த வகையில் நபிமார்கள் பிறந்த நாட்கள் அல்லாஹுடைய நாட்கள். இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது என்பது இந்த உலகத்தின் பாக்கியங்களில் ஒரு பெரிய பாக்கியம். எனவே அதுவும் அல்லாஹுடைய நாட்களில் ஒன்று என்ற அடிப்படையில் அல்லாஹ் அதை பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்கிறார். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை எடுத்துரைப்பது ஒரு பெரிய உன்னதமான செயல். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் தூய்மையானது, அவர்களது வாழ்வும் தூய்மையானது, அவர்களது மரணமும் தூய்மையானது. இந்த மூன்றிலிருந்தும் சில விஷயங்களைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த வேளையிலே ரெண்டு நபர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கரும் சொன்னாங்க, திப்த ஹய்யன் வ திப்த மையித்தன், உங்களுடைய வாழ்வும் மனமானது, உங்களுடைய மரணமும் மனமிக்கது என்று. ஹஜ்ரத் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டும் போது சொன்னார்கள், மா அத்யபக ஹய்யன் வ மையித்தன், நீங்கள் வாழும் போதும் எவ்வளவு அழகான மனமிக்கவராக இருந்தீர்கள், உங்களுடைய இறப்பு தான் எவ்வளவு மனம் நிறைந்ததாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் தூய்மையானது தான். உலகத்தில் மற்ற மனிதர்களுடைய பிறப்பு போன்றதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. அல்லாஹ் அவர்களை தாய் வழியிலும் உன்னதமான ஒரு கோத்திரத்தில் பிறக்க செய்தான், தந்தை வழியிலும் உன்னதமான ஒரு கோத்திரம். அவங்களுடைய தாய் தந்தையர் இருவருமே அரபு குலங்களில், அரபு கோத்திரங்களில் மிக உன்னதமானவர்கள். பெருமானாருடைய பாட்டனார், தந்தை வழி பாட்டனார் பெயரும் அப்து மனாஃப் இப்னு குஸை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமினா இருக்கிறார்களே, அவர்களுடைய பாட்டனாரும் அப்து மனாஃப் இப்னு ஸஹ்ரா. இருவருமே உன்னதமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா அவர்கள் மணமுடிப்பதற்கு முன்னால், ஆமினா அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்னால் அப்துல்லா அவர்களுடைய நெற்றியில் ஒரு பிரகாசம், ஒரு ஒளி தெரிந்து கொண்டே இருக்கும். அதனாலேயே பல பெண்கள் அப்துல்லாவை மணமுடிக்க ஆசைப்பட்டாங்க. இவருக்கு பிறக்க போகிற குழந்தை ஏதோ ஒரு அந்தஸ்தான ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய தாயாக நாம் இருக்க வேண்டும் என்று பல பெண்கள் அப்துல்லாவை மணமுடிக்க ஆசைப்பட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தந்தை இரண்டு வழியிலுமே உன்னதமானவர்கள்.
பெருமானாருக்கு பாலூட்டிய பெண்மணி ஹலீமா என்கிற பெண். அந்த பெண்ணும் சாதாரண குடும்பம் அல்ல, அரபு குலங்களில் பனு சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த பெண்மணி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டினார்கள். ஆக இப்படி அல்லாஹ் அவர்களை எல்லா வகையிலும் ஒரு தூய்மையாகத்தான் ஆக்கியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஆமினா அவர்கள் கருவில் சுமந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு அசரீறு கேட்டுக்கொண்டே இருக்கும், நீங்கள் சுமப்பது சாதாரண மனிதரை அல்ல, ஹமல்தி பி சய்யிதி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய தலைவரை நீங்கள் கருவில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு சத்தம் கேட்கும். அந்த அசரீரி அந்த ஆமினா அவர்களுக்கு இப்படியும் சில நேரங்களிலே வரும், உங்களுக்கு குழந்தை பிறந்தால் அக்குழந்தைக்கு நீங்கள் முஹம்மது என்று பெயரிடுங்கள் என்று வரும். முஹம்மது என்று பெயரிட்டதற்கு அவங்களுடைய தாயார் கேட்ட இந்த குரலும் காரணம், அப்துல் முத்தலிப் அவர்கள் கண்ட ஒரு கனவும் காரணம். சென்ற வாரமும் நான் கூறினேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய வேதங்களில் அஹ்மத் என்று, இந்த உம்மத்திலே அவர்கள் முஹம்மது என்று அழைக்கப்பட்டார்கள் என்று. ஆமினா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வயிற்றிலே கருவிலே சுமந்த காலத்தில் சராசரியான பெண்கள் அனுபவிக்கிற எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கல, எந்த ஒரு சிரமத்தையும் அனுபவிக்கல. ஏன்னா பெருமானாரை சுமந்ததனால் யாரும் கஷ்டப்பட்டதாக வரலாறு சொல்லிவிடக்கூடாது இல்லையா? நம்ம தாய்மார்கள் நம்மளை சொல்லுவாங்களா இல்லையா, உன்னை சுமந்த போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லி. பெருமானாரின் காரணமாக உலகத்திலே யாரும் சிரமப்பட்டதாக வரலாறு இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நன்மைகளை அனுபவித்ததாகத்தான் வரலாறு இருக்க வேண்டுமே தவிர அவர்களின் காரணமாக யாராவது சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கவே கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே அவர்களை கருவில் சுமந்த அந்த தாய்க்கும் கூட ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கான எந்த சிரமமும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. இப்படித்தான் அல்லாஹ் அவனுடைய கர்ப்ப காலத்தில் அவங்க பிறக்கிற நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போது ஏற்படுகிற எந்த விதமான பிரசவ தீட்டு, எந்த விதமான அழுக்கு அதுவும் கிடையாது. சுத்தமான நிலையில தான் அல்லாஹுடைய தூதர் பிறக்கிறாங்க. இந்த உலகத்தில் அவங்க பிறக்கும் போது அவங்க கலிமா அவர்களை உயர்த்தியவர்களாக பிறக்கிறாங்க. அவங்களுடைய பார்வை வானத்தை நோக்கி தான் இருக்குது. அல்லாஹ் திருமறையில் சொல்வான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நீங்கள் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பதை நாம் அறிவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போதும் வானத்தை நோக்கியே தான் பார்த்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்தில் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்ற ஒரு சஹாபி, அவர்களுடைய தாயார் இருந்தாங்க, அருகில் இருந்தாங்க பிரசவ நேரத்தில். அவங்க சொல்றாங்க, ஆமீனா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த நேரத்திலே அவர்கள் இருந்த அந்த அறை முழுக்க நான் ஒளியைத்தான் கண்டேன், முழுக்க ஒளிதான். அது மட்டுமல்ல, நட்சத்திரங்கள் எல்லாம் எங்களை நெருங்கி வருவதை கண்டேன். இந்த அளவுக்கு நான் எண்ணினேன், நட்சத்திரங்கள் என் தலை மீது விழுந்து விடுமோ என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்திலே நடந்த ஒரு அற்புதங்கள் இதெல்லாம். ஒரு தூய்மையாக பிறந்தாங்க. உலகத்தில் மற்ற குழந்தைகள் பிறப்பது போன்ற ஒரு பிறப்பு அல்ல. மற்ற குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தையை கழுகணும், ஏன்னா உடம்புல ரத்தமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இது போன்ற எந்த அழுக்காறுகளும் இல்லாமல் ஒரு தூய்மையான நிலையில தான் அல்லாஹ் அவர்களை படைத்தான். பெருமானார் பிறந்த நேரத்தில் உலகத்தில் பல இடங்கள்ல பல அதிசயங்கள் நடக்குது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் பெருமானாரை புகழ்ந்து கவி பாடக்கூடிய ஒரு புலவர். அவர் அறியாமை காலத்தில் 60 வருஷம் வாழ்ந்தவர், மொத்தம் 120 வயது வாழ்ந்தவர். பெருமானார் குழந்தை பிறக்கிற நேரத்தில் அவருக்கு 7 வயது. அவர் மதீனால இருக்கிறவர், அன்றைக்கு அதை யஸ்ரிபுன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு, என்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்களோ அப்போது ஒரு யூதர் ஒருவர் மதீனாவுடைய ஒரு மலை மீது ஏறி அவர், யா மஅஷர யஹூத், யூதர்களே, தல அல் லைலத நஜ்மு அஹ்மத், நேற்றைய இரவு அஹ்மத் என்கிற அந்த நட்சத்திரம் தோன்றிவிட்டது என்று யூதர்களை எல்லாம் அழைத்து அந்த யூத பாதிரியார் சொன்னதாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தது மக்காவில் பிறந்த செய்தியே மதீனாவில் உள்ள யூதர் தன் குலத்தவரை எல்லாம் அழைத்து சொல்லுகிறார், கடைசி நபியான அஹ்மத் அவர்கள் வந்து விட்டார்கள். என வேதக்காரர்கள் அஹ்மத் என்று தான் சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை அஹ்மத் என்று தான் குறிப்பிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்தை சொல்லும் போது தில்க உம்மத்து அஹ்மத், அஹ்மதுடைய உம்மத்.
அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி மின் உம்மத்தி அஹ்மத், அஹ்மதுடைய உம்மத்திலே என்னையும் சேர்த்தருள்வாயாக. அஹ்மத் என்றால் அல்லாஹ்வை அதிகம் புகழ்பவர். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சில துதி சொற்களை உதிக்க செய்வான். அந்த துதி சொற்களை கொண்டு அல்லாஹ்வை அதற்கு முன்னால் யாருமே புகழ்ந்திருக்க மாட்டாங்க, அதற்கு பின்னாலும் புகழ்ந்திருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வை துதிப்பதற்கு போற்றுவதற்கு எத்தனையோ சொற்கள் நாம் அறிகிறோம். ஆனால் மஹ்ஷருடைய அந்த மைதானத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைகள் உள்ளத்தில் போடப்படும். அதை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வதனால் அவர்கள் அஹ்மத். வேற யாரும் அல்லாஹ் அப்படி புகழ முடியாது, அதனால அவங்க அஹ்மத். அப்ப அந்த யூதர் சொல்கிறார், இதோ அஹ்மது பிறந்து விட்டார் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் இப்படியும் கூட அவர்களுக்கு பல சுப செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு அக்கால அரபுகள் குழந்தைகளை கிராமத்திலிருந்து வருகிற தாய்மார்களிடத்துல பால் ஊட்ட கொடுப்பாங்க. ஹலீமாங்கிற பெண்மணி பனு சாத் கூட்டத்தை சார்ந்த பெண்மணி. அவர்கள் வசிக்கிற கிராமத்தில் கடுமையான வறட்சி, பஞ்சம், செழிப்பு கிடையாது. கால்நடைகள் மேய்வதற்கு கூட எந்த பொறுப்புண்டும் கிடையாது. எல்லாமே வறண்டு போய் கிடக்கிறது. ஏழ்மையில ரொம்ப சிரமத்தில் இருக்கிற நேரத்தில் தான் அந்த பெண்கள் மக்காவுக்கு வந்து மக்காவுடைய செல்வந்தர்கள் வீட்டு குழந்தைகளை எடுத்து பாலூட்டி கூலி வாங்கலாம் என்று வர்றாங்க. வந்தவர்கள் எல்லாருக்கும் குழந்தைகள் கிடைத்து விட்டது. இறுதியில் ஹலீமா அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதை என்பதனால யாருமே வாங்க முன் வரல. யார் கூலி கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க என்று யாருமே முன் வரல. ஹலீமா அவர்களுக்கு எந்த குழந்தையும் கிடைக்கல. கடைசியில் சொல்லப்படுது, இதோ அப்துல் முத்தலிபுடைய மகன், அதாவது அவருடைய பேரன் முஹம்மது அவர்கள் என்ற ஒரு குழந்தை பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஹலீமாவும் அவங்களுடைய கணவரும் சரி அந்த குழந்தையாவது எடுத்துக்கொண்டு வருவோம் சொல்லி வர்றாங்க. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலீமா அம்மையார் கையில் வாங்கினாங்களோ அதிலிருந்து மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து மாற்றம் தான். அவங்க வந்த ஒரு குதிரை, சில அறிவிப்புகளில் கழுதன் வருது. அவங்க வந்த கழுதை வந்து அந்த கூட்டத்திலேயே ஆக பின்னால கடைசியா வந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியா வந்த கழுதனா அதுதான். எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாங்கிட்டு புறப்பட்டாங்களோ பெருமானாருடைய அருளின் காரணமாக எல்லா கழுதைகளை விட அவங்களுடைய குதிரை, அவங்களுடைய கழுதை முன்னால போயிடுச்சு. மற்ற பெண்கள் எல்லாம் சொன்னாங்க ஹலீமாவை பார்த்து, ஹலீமாவே இர்பஇ அலைனா, எங்கள் மீது கொஞ்சம் கருணை காட்டி மெதுவா போமான்னு சொன்னாங்க. பெருமானாரை எடுத்த நிலையிலிருந்து அது வேகம் பிடிக்குது. ஹலீமா சொல்றாங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்தோம், மாலையில் எங்களுடைய கால்நடைகள் திரும்பி வருகிற போது மேய்ச்சலுக்கு ஒன்றும் இல்லாமல் பசியோடு தான் வரும். அதனுடைய மடுவை பிடிச்சா பால் ஒன்றுமே இருக்காது. ஆனால் எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறோமோ எங்களுடைய கால்நடைகள் வயிறு நிரம்பி வந்ததை கண்டோம். மடுவை தொட்டா பால் கறக்குது. அல்லாஹுடைய திருத்தூதருடைய பரக்கத் இது. இப்படி அந்த கிராமமே செழிப்பாயிடுச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதும். அல்லாஹ் தஆலா அவர்களை பிறக்கும் போதே எல்லா மக்களும் புகழும் விதமாக ஒரு தூய்மையான நிலையில தான் அல்லாஹ் பிறக்க செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சின்ன வயசிலிருந்து எந்த விதமான குறையும் அவர்கள்ட்ட தென்படக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இறந்த பிறகு அபூ தாலிப் அவர்களிடத்தில் வளர்றாங்க. அபூ தாலிபுக்கு நிறைய குழந்தைகள். அபூ தாலிப் ஒரு ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள். சாப்பிட்ற நேரத்தில் மற்ற குழந்தைகள் எல்லாம் பசியில ஓடி வந்து சாப்பாட்டுடைய தட்டை நோக்கி கை வைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பருவத்திலும் கூட உணவு தட்டில் கை வைக்க மாட்டாங்க. எல்லாரும் சாப்பிடட்டும் என்று தான் விடுவாங்க. அரகுற சாப்பாடு. மற்ற குழந்தைகள் எல்லாம் காலையில் எழுந்திருக்கிற நேரத்தில் வாடி போய் எழுந்திருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்த அழகான முகத்தோடு எழுந்திருப்பாங்க. அவங்களுடைய தலையில் எண்ணெய் தேய்க்கப்பட்டது போல இருக்கும், கண்களுக்கு சுருமா இடப்பட்டது போல இருக்கும். ஆனால் சாப்பிட்டது ரொம்ப கம்மி. பல நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு தூய்மை தான் அவங்க உடம்புல எப்போதுமே நறுமணம் தான். பெருமானாருடைய உறுப்புகள் சிறு வயதில் கூட யாருமே பார்த்தது கிடையாது. சஹீஹ் புகாரில் வருது. மக்கா முக்கர்ரமா காபத்துல்லாவை மக்காவுடைய அந்த மக்கள் கட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை, எல்லா சிறுவர்களோடு சேர்ந்து அவர்களும் கற்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹஜ்ரத் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவர் ஒருத்தர் சொன்னாங்க, ஏன் நீங்கள் மற்ற பிள்ளைங்களெல்லாம்
சின்ன வயசு தானே, அவங்களுடைய வேட்டியை அவிழ்த்து விட்டு கல்லை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா தடுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி. நீங்களும் வேட்டியை அவிழ்த்துருங்கன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டியை அவிழ்க்கலான்னு போனாங்க, மயக்கமுற்று விழுந்துட்டாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மறைவிடத்தை யாரும் பார்க்கக்கூடாது என்பது அல்லாஹுடைய நாட்டம். மக்காவில் வருஷந்தோறும் வேடிக்கை நடக்கும், திருவிழாக்கள் நடக்கும், இணை வைப்பாளர்கள் அவங்களுடைய தெய்வங்களுக்கு கொண்டாடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருவிழாக்களுக்கு சென்றதே கிடையாது. ஒரு நாள் இரவு சிறுவர்களோடு செல்லலாம் என்று நினைக்கிறாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு உறக்கத்தை கொடுத்துறான், அல்லாஹ் அவர்களை தூங்க வச்சிடறான். இப்படி சிறுபிராயத்திலிருந்து அவர்களது வாழ்க்கையில எந்த கலங்கமும் இல்லாம அவங்க ஒரு இணை வைப்பு திருவிழாவில் கலந்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு வரக்கூடாது. அவர்களுடைய மறைவிடத்தை யாரும் பார்த்து விடக்கூடாது. இப்படி அல்லாஹ் சிறு வயதிலிருந்து அவர்களை ஒரு தூய்மையான நிலையில அல்லாஹ் நேரடியாக பராமரித்து கொண்டு வருகிறான். அதே போலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் என்ன செய்யப்படுது, திறக்கப்படுது. இன்றைய நிலையில சொன்னா ஒரு ஓப்பன் சர்ஜரி தான் அது. பெருமானாருடைய உள்ளம் திறக்கப்பட்டு அவங்களுடைய வயிறு கழுவப்படுது, அவங்களுடைய இதயம் தூய்மையாக்கப்படுது. எதற்காக? இந்த குர்ஆனை தாங்குற சக்தி வேணும். குர்ஆன் இருக்கிறது, அதை தாங்குற சக்தி மலைக்கும் கூட கிடையாது. மலை வெடித்து சிதறிவிடும் இந்த குர்ஆனை மலை மீது இறக்கி இருந்தார். இந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ்வே சொல்றான், சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, ரொம்ப ரொம்ப பாரமான வாக்கியம் குர்ஆன். இந்த குர்ஆனை சுமப்பதற்குரிய அந்த இதயம் வேண்டும் அல்லவா, அதை தாங்கக்கூடிய சக்தி வேண்டும். அதை தாங்கிறதுக்கு தான் சிறுபிராயத்திலேயே வானவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை பிளந்து இதயத்தில் இருக்கிற எல்லா விதமான அழுக்குகளையும் நீக்கிறாங்க. என்ன அழுக்கு? என்னதான் இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனித தம்பதியருக்கு பிறந்தவர்கள் இல்லையா, மனித விந்திலிருந்து பிறந்தவங்க. அந்த விந்து என்னதான் இருந்தாலும் ஒரு அருவருக்கத்தக்க பொருள். அந்த பொருளுடைய அழுக்குகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்துல உடம்புல இருக்கக்கூடாது, அதை விட்டும் சுத்தமாக்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மனித விந்துல பிறக்கல, அவங்க அல்லாஹ்வுடைய நேரடி கட்டளையில பிறந்தாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாமை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறக்கும் போதே உள்ளத்துல எதுவுமே கிடையாது. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலக்குமார்கள் எல்லாவற்றையும் பிளந்து அவர்களை சுத்தம் செய்யறாங்க. அந்த பிளந்து சுத்தம் செய்யக்கூடிய நேரத்துல தான் அவர்களுடைய இரண்டு தோள்களுக்கு மத்தியில ஹாத்தமுன் நபுவா, நபித்துவ முத்திரையும் பதிக்கப்படுது. இதான் என்னங்க, இறுதி நபி முத்திரையிடப்பட்டுடுச்சு, அவ்வளவுதான். இனி நபித்துவம் என்பது கிடையாது. இனிமேல் நபி என்று எவன் சொன்னாலும் அவன் பொய்யன். ஏன்னா இந்த காலத்துல இது ரொம்ப தேவையாக இருக்குது. பல பேர் தன நபின்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே தங்களை நபி என்று வாதிட்டவர்கள் உலகத்துல பல பேர் இருந்தாங்க. பெருமானார் தன்னுடைய இறுதி காலத்துல ஒரு கனவு கண்டாங்க. அவங்களுடைய கையில 2 தங்க காப்பு அணிந்திருப்பது போல அந்த காப்புகளை ஊதுறாங்க, அது பறந்து விடுகிறது. தோழர்கள்ட்ட சொன்ன போது அதுக்கு என்ன விளக்கம் யார சொல்லலான்னு கேட்டாங்க. 2 பொய்யர்கள் தோண்டி இருக்கிறாங்க. ஒருத்தன் யமனுடைய தலைநகர் சன்ஆ, அங்க அனசின் ஒருத்தன் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் யமாமாவுல முசைலிமா, அவன் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவர்கள் இருவருமே அழிந்து போவார்கள் அப்படிங்கிறது தான் ஊதியதும் பறந்தது என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயத்தை சுத்தப்படுத்தி அவங்களுடைய தோல்ல நபித்துவ முத்திரை, அந்த நபித்துவ முத்திரை குறித்து ஹதீஸ்ல பல செய்திகள் இருக்கிறது. சஹாபாக்கள்ல சில பேர் பார்த்தாங்க. அந்த நபித்துவ முத்திரையை ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி போன்றவர்கள் பார்த்திருக்கிறார்கள், முத்தமிட்டும் இருக்கிறாங்க. அப்ப சின்ன வயசுல அந்த நபித்துவ முத்திரை என்னங்க பதிக்கப்படுது. இப்படி சிறு வயதிலிருந்து நாமெல்லாம் சிறு வயதுல நிறைய சேட்டைகள் செய்திருப்போம், நிறைய தகாத விஷயங்கள் செய்திருப்போம். இது மாதிரியான எந்த ஒரு கலங்கமும் எந்த ஒரு அழுக்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில சிறுபிராயத்திலும் நடந்ததில்லை, வாலிபத்திலும் நடந்ததில்லை, நபித்துவத்திற்கு முன்னால் பின்னால் எப்போதுமே நடந்தது கிடையாது. இதுதான் அர்த்தம், அவர்களுடைய பிறப்பும் தூய்மையானது. பிறப்பும் என்னங்க, தூய்மை. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு தூய்மையான ஒரு படைப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைச்சான். நம்முடைய குழந்தைகளுக்கு பெருமானாருடைய பிறப்பின் போது நடந்ததை சொல்லணும். அவங்களுடைய தாயார் இறந்த இடம் எது, அபுவாங்கிற இடத்துல இறந்தாங்க. பிள்ளைகளுக்கு பெருமானாருடைய வாழ்க்கையை சொல்லித்தரணும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து இப்படித்தான் மிக தூய்மையாக அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள், வாலிபத்தை அடைகிறாங்க. அன்னை ஹதீஜா அம்மையார நிக்காஹ் செய்கிறாங்க. அதற்கு பிறகு நபித்துவம் கிடைக்கிறது.
அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் நாம் பேசினா பல வாரங்கள் பேசணும். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இதுதான், பிறந்ததிலிருந்து தூய்மை தான். நபியாக ஆனார்கள், நபியாக ஆன பிறகு மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்தாங்க. அவங்களுடைய தூய்மையான வாழ்க்கையை பாருங்க, நற்குணத்தில் அவங்களுக்கு நிகராக யாருமே கிடையாது. யாரையும் சங்கடப்படுத்தியதில்லை, யாருடைய மனம் கோணும்படி நடந்ததில்லை. தவறு செய்தவர்களை எல்லாருமே வெறுப்போம், தவறு யாராவது செஞ்சிட்டா அவனை மோசமாக பார்ப்போம். அல்லாஹுடைய திருத்தூதர் தவறு செய்த மக்கள் பாருங்க, நல்லது செய்கிறாங்க அவங்கள்ட்ட எப்படி நடக்கிறோங்கிறது வேற. யார் தவறு செய்கிறாங்களோ அவர்கள்ட்ட கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில் தான் நடப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பாருங்க, அறியாமையில் எவ்வளவு தவறுகள் செஞ்சாலும் சரி அந்த தோழர்கள்ட்ட கண்ணியமாக தான் நடப்பாங்க. ஒரு சஹாபி, அவருக்கு கொஞ்சம் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகம். தாம்பத்தியத்தில் அவருக்கு அவரே சொல்றார், அதை தாம்பத்தியத்தில் அவருக்கு ஈடுபாடு அதிகம். அதில் அவருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நோன்பு வச்சா அவருக்கு தாம்பத்திய ஆசை இன்னும் அதிகமாகும். நோன்பு வச்சா மனிதனுக்கு நோன்பு என்பது தாம்பத்திய உணர்வுகளை கட்டுப்படுத்தும் இயற்கையாகவே. ஏன்னா பல நாட்கள் பசியாக வாடுகிற நேரத்தில் அந்த உணர்வுகள் குறையும், அதுதான் அடிப்படை. ஆனால் அவருடைய வியாதி என்ன, நோன்பு வச்சா அவரால் தாம்பத்திய உணர்வை கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு வருஷம் ரமலானுடைய நோன்பு வருது, அவருக்கு ஒரு கவலை, ரமலான் நோன்பு வருகிறது, நோன்பு வைத்துக்கொண்டு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது பகல்ல. ஆனால் அவர் பயப்படுறாரு, அவருக்கு நோன்பு வச்சிருந்தா உணர்வு அதிகமாகும். என்ன செய்வது, மனைவிட்ட தவறு செஞ்சிடக்கூடாது, நோன்பு வைத்து உறவு கொண்டால் நோன்பும் முறியும். அது மாத்திரமல்ல, அதற்கு கடுமையான பரிகாரமும் இருக்குது. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சா என்ன செய்வான், சத்தியம் பண்ணுவான். சத்தியம் பண்ணது எதுக்காக, இந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டியாவது நாம் இந்த தவறை செய்யாமல் இருப்போங்கிறதுக்காக வேண்டி. அதனால அவர் என்ன பண்றாரு, ரமதான் வரக்கூடிய நேரத்தில் அறியாமை காலத்தில் மனைவியை தள்ளி வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, நீ எனக்கு தாய போலன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டா அந்த மனைவியோட நெருங்க மாட்டாங்க. ரமதான் வரும்போது இவர் என்ன சொல்றாரு, ரமதான் முடியும் வரை நீ எனக்கு தாயை போல அப்படின்னு சொல்லிடுறார். நோக்கம் என்ன, ரமதான் முடிகிற வரைக்கும் இந்த தாம்பத்தியத்தை நினைக்கவே கூடாது. இப்படி ஒரு சத்தியம் பண்ணிட்டாலாவது அப்படி இருக்கலாம் இல்லையா, ஒரு கட்டுப்பாடா. ரமதான் முடிகிற வரை நீ எனக்கு தாய போலன்னு சொல்லிடுறாரு. அவருடைய நோக்கம் என்ன, எந்த தப்பும் செய்யாம இந்த ஒரு மாசத்தை கழிக்கணுங்கிறது. ஆனால் ஒரு 15 நாள் கழியவில்லை, அவரால் கட்டுப்படுத்த முடியல. அவர் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுறார். மனைவியோடு இது ஒரு சத்திய மாதிரி, மனைவியை தொடக்கூடாது அப்படி சொல்லிட்டா. ஆனா அவர் மனைவியோடு தாம்பத்தியம் கொண்டு விடுகிறார். தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட பிறகு தான் செய்த தவறு என்றாரு. மனைவியை தாயின்னு சொல்றதே குர்ஆன் தவறுன்னு சொல்லுது, அந்த தவறையும் செஞ்சிட்டோம். அந்த சத்தியத்தை காப்பாற்றணுமா, அதுவும் இல்லை. போய் மனைவியோடு தாம்பத்தியத்திலும் ஈடுபட்டு ஆகிவிட்டது. பெரிய கை சேதம், வருத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரும்போது ஹலக்கல் அபாத், இதோ இந்த மனிதன் நாசமாகிவிட்டான், இந்த மனிதன் எரிந்து சாம்பலாகிவிட்டான் என்று சொல்லிக்கொண்டே புலம்பிக் கொண்டே வர்றார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், நான் இப்படி மனைவியை தாய்க்கு ஒப்பாக்கி இருந்தேன், ரமதான் முழுவதும் மனைவியை நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி, இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதரை எதுவுமே சொல்லலை, எந்த வார்த்தையிலும் அவரை கண்டிக்கவே இல்லை. சரி, அதற்குரிய பரிகாரம் கூடப்பா. பரிகாரம் என்ன, இப்படி ஒருத்தன் செஞ்சுட்டான்னு சொன்னால் அதுக்கு பரிகாரம் அந்த காலத்தில் முதல்ல அடிமையை தான் விடுதலை செய்யணும். அடிமை அப்படிங்கிறதுக்கு அரபியில் ரக்கபா என்ற ஒரு பேரும் இருக்குது. ரக்கபான்னா பிடரின்னும் அர்த்தம், ரக்கபா என்றால் அடிமைன்னும் அர்த்தம். பெருமானார் சொன்னாங்க, ஹர்ரிர் ரக்கபத்தன், ஒரு அடிமையை விடுதலை செய்யப்பான்னு சொல்லி. அவர் ரக்கபாங்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாரு. இந்த பிடரிக்கு தான் நான் சொந்தக்காரன், வேற எந்த பிடரியும் என்கிட்ட கிடையாது, இந்த பிடரி தான் என் பிடரிக்கு நான் உரிமையாளராக இருக்கிறேன், வேற பிடரிலாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரிப்பா 2 மாதம் நோன்பு வையின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, நோன்பா, நோன்பு வச்சதுனால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு, நோன்புனால தான் இந்த சிக்கலே வந்துச்சு. சரி, அப்படியானால் 60 மிஸ்கீன்களுக்கு உணவளியப்பாங்கிறார். பித்னா வஹ்ஷைன் ஒமா லனா தஆம், நாங்களே பல இரவுகள் உணவில்லாமல் கழிச்சிருக்கிறோம், எங்களுக்கே சாப்பாடு இல்லை, நான் எங்கே போய் உணவளிக்கிறது? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதோ பனு ஸுரை கூட்டத்தாருடைய தர்ம பொருள் வரும், அந்த தர்ம பொருள் வந்தால் அதை வாங்கி கொண்டு போய் நீ என்ன செய், சதக்கா செய், அதில் மிச்சம் இருந்தால் நீயும் உன் குடும்பத்தாரும் சாப்பிடுங்க
அப்படின்னு சொல்றான். அவர் தன்னுடைய குடும்பத்தாரிடம் வர்றார். எல்லாரும் கேட்குறாங்க, என்ன பெருமானாரிடம் போனியா, என்ன சொன்னாங்கன்னு சொல்லி. அவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நான் தவறு செய்த போது அதை உங்கள்கிட்ட வந்து சொன்னேன், ஆனால் நீங்கள் எப்படி நடந்தீங்க, நீங்கள் நெருக்கடியாக நடந்துக்கிட்டீங்க, என்ற ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் என்ன திட்டினீங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகளாக பேசினீங்க. பெருமானாரிடம் தாராள மனதை கண்டேன். அவர்கள் அழகான வார்த்தைகளை சொன்னாங்க, உங்களை மாதிரிலாம் திட்டல, உங்களை மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்துல கடுமையாக நடக்கவில்லை. அருமையானவர்களே, ஒரு தவறு செய்த மனிதரிடத்துல இதைவிட கனிவாக நடக்கிற ஒரு சான்றை நாம காட்ட முடியுமா? இன்றைக்கு உம்மத் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பனை என்ன? இதைத்தான் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதுமே தூய்மையானது தான். சரிங்களா? நல்லவர்கள்ட்ட நல்ல விதமாக நடப்பது பெரிய விஷயம் அல்ல. ஒரு தவறு, ஒரு பாவம் செய்த மனிதனிடத்துல இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா சில பேர் பாவத்தை உற்சாகப்படுத்துறதாக நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. இப்படி நடந்தால் பாவங்கள் குறையும். இப்படி நடப்பதன் மூலமாக பாவம் குறையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் வழிகாட்டினாங்க. எல்லா இடங்களிலும் அவர்களுடைய நடைமுறை என்பது இப்படிதான் இருக்கும். இவ்வளவு கடுமையாக யார் நடந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு செய்த மக்களிடத்துல இவ்வளவு கண்ணியமாகத்தான் நடப்பாங்க. பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கப்படுது இல்லையா, அந்த சிறுநீர் கழிக்கிற மனிதரிடத்துல எப்படி நடக்கிறாங்க? அடிக்க போறாங்க தோழர்கள், அடிக்க கூடாது, தஊஹு, அவரை விடுங்க, அவரை தடுத்து நிறுத்தாதீங்க, வலா துஸ்ரிமு, தடுத்து நிறுத்தாதீங்க. முழுசா சிறுநீர் கழித்து முடித்த பிறகு அந்த இடத்துல தண்ணி ஊத்துங்கன்னு சொல்றாங்க. அஹ்ரிகு அலைஹி தல்வம் மிம்மா, தண்ணி ஊத்துங்க. அப்புறம் அந்த நபரை கூப்பிட்டு சொல்றாங்க, இது பள்ளி அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய இல்லத்துல இப்படி செய்யலாமா என்று அவரிடத்துல கனிவாக பேசுறாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில சிறுநீர் கழித்த நபரிடமும் கூட இந்த கனிவை தான் காட்டுறாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில. எப்போதுமே யாரையுமே தவறு செஞ்சாலும் அவன் சொல்ற காரணத்தை ஏத்துக்குவாங்க. தவறு செய்த மனிதர்கள் சொல்றாங்க, நான் அதனால செஞ்சுட்டேன், நான் இதனால செஞ்சுட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வாங்க. எந்த இடத்திலும் யாரையும் கடிந்து அவர்களுடைய மனதை புண்படுத்துவதல்ல. நாம் அந்த தலைப்புல போனோம்னு சொன்னா ஏராளமான விஷயங்கள். ஆக அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு தூய்மையான வாழ்க்கை, அப்பழுக்கற்ற வாழ்க்கை, உள்ள சுத்தமான உள்ளம். யாருக்கு கல்ப சலீம் இருக்குதோ அவர் தாங்க எல்லாரையும் அப்படி பார்ப்பார், யாரையும் தப்பா நினைக்க மாட்டார். யாருடைய உள்ளத்துல அழுக்கு இருக்குதோ அவன் எல்லாரையுமே அப்படிதான் நினைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட சுத்தமான உள்ளமுடைய மனிதர்கள் யாருமே கிடையாது. இப்படித்தான் அவங்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கை. அருமையானவர்களே, அவர்களுடைய மரணமும் அழகான மரணம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை குறித்து எத்தனையோ முறை நாம் பேசியிருக்கிறோம். இங்கே ஒரு விஷயத்தை சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையே தூய்மைன்னு சொன்னேன் இல்லையா, யாரும் சங்கடப்படுற மாதிரி எந்த விஷயமும் அவங்கள்ட்ட இருந்து நடக்காது. இப்போ நாமெல்லாம் கொட்டாவி விடுறோம் இல்லையா, கொட்டாவிங்கிறது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷைத்தானுடைய எல்லா விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொட்டாவி விட்டதே கிடையாது. யஸீத் இப்னு அஸம் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஏனும் கொட்டாவி விட்டது கிடையாது. ஏன்னா கொட்டாவி விட்டால் அவரை பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நிலை கூட வராத அளவுக்கு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி காலம், அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இறப்பையும் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றாங்க. ஏன்னா தன்னுடைய தோழர்களுக்கு அதை தாங்கி கொள்ளுகிற ஒரு பக்குவம் வரணும். ஒரு நாள் சொல்றாங்க பாருங்க, ஹயாத்தி ஹைருல் லக்கும், நான் உங்களோடு இருந்தால் அதுவும் உங்களுக்கு நல்லது தான். நீங்கள் என்னை பற்றி பேசுவீர்கள், உங்களுக்கு என்னை பற்றி யாராவது சொல்லுவாங்க, அதுவும் உங்களுக்கு நல்லது தான். ஓ மமாத்தி ஹைருல் லக்கும், நான் இறந்து விட்டால் அதுவும் உங்களுக்கு நல்லது தான். துஅரது அலையா அமாலுக்கும், நான் இறந்த பிறகு என்னுடைய உம்மத்தாகிய நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு காட்டப்படும், எல்லாமே பெருமானாருக்கு சமர்ப்பிக்கப்படும். உங்களில் யாராவது நல்லது செஞ்சீங்க, ஹமித்துல்லாஹ அலை, என் உம்மத்தில் ஒருத்தர் நன்மை செய்ததற்காக நான் அல்லாஹ்வை புகழ்வேன். ஒமா ரஅய்து மின் ஷர்ரின், உங்களில் யாராவது தீங்கு செய்தால் இஸ்தக்ஃபர்துல்லாஹ லக்கும், உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் கபூர்ல இருந்து கொண்டும்
நமக்காக பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அதான் சொன்னாங்க, நான் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான், நான் இறந்தாலும் உங்களுக்கு நல்லது தான், உங்களுடைய அமல்கள் எனக்கு காட்டப்படும், உங்களில் நல்லவர்கள் நல்லது செய்தால் நான் அல்லாஹ்வை புகழ்வேன், என் உம்மத்தில் இந்த அமலை செய்கிற மக்கள் இருக்கிறார்களே என்று. உங்களில் யாராவது பாவம் செய்தால் நான் அல்லாஹ்ட்ட உங்களுக்காண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாங்க. ஆஹா, அருள் தான். அவங்க மன்னரைக்கு சென்ற பிறகும் கூட இந்த உம்மத்துக்கு இஸ்திக்பார் செய்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாத கடைசியில் அவர்களுக்கு நோய் ஆரம்பிக்கிறது. அந்த நோய் ஆரம்பம் குறித்து பலவிதமான ஹதீஸுகள் வருகிறது. பெருமானாருடைய அடிமையாக இருந்து விடுதலையானவர் அபு முவைஹிபா ஒரு நாள் இரவு நேரத்தில் நள்ளிரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடிமையை கூப்பிட்றாங்க, அபு முவைஹிபாவை கூப்பிட்றாங்க, வாங்க பக்கீக்கு போயிட்டு வரலாம் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவரும் பக்கீக்கு செல்கிறார். இறப்பதற்கு முன்னால் பக்கீ கபரஸ்தானுக்கு நபி ஸல்லல்லாஹு அடிக்கடி போய் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இறப்பதற்கு கடைசி நாட்களில் போனாங்க. அந்த மக்கள் பக்கீல அடக்கப்பட்ட அந்த அஹ்ல பக்கீ இருக்கிறாங்களே அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்லி விட்டு சொன்னாங்க, ஒரு வகையில் நீங்கள் எல்லாம் எல்லா குழப்பங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டுட்டீங்க, மன்னரைக்கு வந்து விட்டீர்கள். சொல்லக்கூடிய காலம் எது யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் சொல்றாங்க, ஒரு வகையில் நீங்கள் எல்லாம் ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டுட்டீங்க. இருக்கிற மக்கள் இருக்கிறார்களே அவர்களை நோக்கி அக்பலத்தில் ஃபிதன், குழப்பங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ககித்தஇல் லைலில் முظلم, இருள் சூழ்ந்த இரவை போல ஃபித்னாக்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஃபித்னா இன்னொரு ஃபித்னாவை விட மோசமானது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமையை நோக்கி சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு இந்த பூமியினுடைய கருவூல சாவிகள் எல்லாவற்றையும் என் கையில் கொடுத்தான். பெருமானார் சொல்றாங்க, இந்த பூமியினுடைய கருவூல திறவுகோல்கள் எல்லாத்தையும் என் கையில் கொடுத்து அல்லாஹ் சொன்னா, நீங்க விரும்பினா உலகத்தில் நிரந்தரமாக வசிக்கலாம், விரும்பினால் மரணத்தின் மூலம் என்னை சந்தித்து சொர்க்கம் போலாம் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு ஒரு விருப்பத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான். விரும்பினா பெருமானார் இந்த உலகத்தில் இருக்கலாம், இருந்தால் அவங்க தான் ஆட்சியாளராக இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற எவனும் பதவியில் இருக்க முடியாது, யாரும் ஆட்சியில் இருக்க முடியாது. அவங்க தான் இந்த உலகத்துக்கே மன்னர், அவங்க தான் உலகத்துக்கே ராஜா, அவங்க தான். அல்லாஹ் எனக்கு அப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அவர் உடனே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பதே தேர்வு செய்யுங்க, மௌத்தாகிறத தேர்வு செய்யாதீங்க, இந்த துனியாவில் இருங்க, நீங்கள் இந்த உலக கருவூல சாவிகளை வாங்கி உலகத்தில் இருப்பதை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லும்போது பெருமானார் சொன்னாங்க, இல்லை இல்லை, நான் இந்த உலகத்தில் இருப்பதை தேர்வு செய்யல, மரணத்தின் மூலம் என்னுடைய ரப்பை சந்திப்பதையும் சொர்க்கத்தையும் நான் தேர்வு செய்து கொண்டேன்னு சொன்னான். இது இரவுல நடக்குது, பக்கி இரவுல நடக்குது. அன்று காலையில் எழுந்திருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய தலைவலியோடு காலையில் என்ன செய்கிறாங்க, எழுந்திருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய நோயுடைய ஆரம்பம். இப்படி ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கி ஜியாரத்துக்கு போயிட்டு வந்தாங்க. வரும்போது யதார்த்தமாக நான் நபி இடத்துல சொன்னேன், வாரசான்னு சொன்னேன், என் தலையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு கடுமையாக தலைவலிக்கிறதேன்னு சொன்னேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதை நான் அல்லவா சொல்ல வேண்டும், எனக்கல்லவா கடுமையாக தலைவலிக்குது, எனக்கு தான் தலைவலியோடு நான் வர்றேன், நீங்கள் சொல்கிறீங்களே தலைவலிக்குதுன்னு சொல்லிவிட்டு அன்னை ஆயிஷாவிடத்தில் பெருமானார் ஒரு வேடிக்கையாக சொன்னாங்க, எனக்கு முன்னால் நீ இறந்தா பிரச்சனை இல்லை, நீ இறந்தாலுமே கூட உன்னை நானே குளிப்பாட்டுவேன், நானே உனக்கு கஃன் செய்வேன், நானே உனக்கு தொழுகை நடத்துவேன், அது உனக்கு பெரிய பாக்கியம் அல்லவா? அது எனக்கு முன்னால் நீ இறந்துட்டா உன்னுடைய அத்தனை இறப்பு நேர கடைசி நேர எல்லா விஷயத்தையும் நான் செய்வேன். அன்னை ஆயிஷா சொன்னாங்க, கடைசியாக இன்னொன்னையும் செய்வீங்க, என்ன கபூரில் கொண்டு வச்சுட்டு வேறொரு மனைவிட்ட போய் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா தான் சொன்னாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் வேறொரு மனைவிட்ட போய் இருப்பீங்களான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த நோயினுடைய கடுமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது, ஒவ்வொரு நாளும் அதிகமாகுது. அந்த இறுதி நேரத்திலேயும் அவங்களுடைய 9 மனைவிமார்கள் இருந்தாங்க. மரணிக்கிற காலத்தில் மொத்தமாக திருமணம் செய்த பெண்கள் 11 பெண்கள். அதில் 2 பேர் அவங்களுடைய ஹயாத்தில் மௌத்தாயிட்டாங்க. அன்னை ஹதீஜா அவர்களும் ஜைனப் பின்து ஹுசைமா அவர்களும் 2 பேரும் ஹயாத்தில் மௌத்தானாங்க. வஃபாத் ஆகிற நேரத்தில் 9 மனைவிமார் இருந்தாங்க. எல்லா மனைவிமாரிடத்திலையும் அந்த நோய் காலத்திலையும் சரியான முறைப்படி யார் இடத்துல செல்ல வேண்டுமோ செல்றாங்க. அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தங்குற காலம், தங்க வேண்டிய நாள்.
அந்த நாளில் அவங்களுடைய மரணத்தினுடைய அறிகுறிகளும் நோயினுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ எல்லா மனைவியரையும் கூப்பிட்றாங்க, எல்லாரும் வாங்க மைமனா வீட்டுக்கு. எல்லா மனைவிமாரும் வர்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, நான் கடுமையாக நோயினுடைய தாக்கத்தை உணர்றேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு அனுமதி கொடுங்க, நான் ஆயிஷாவுடைய வீட்டில் போய் தங்கணும்னு சொல்லி. ஏன்னா அவங்க அங்கே தான் அடக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒரு நபி எங்கு இறக்கிறாரோ அங்கு தான் அடக்கப்பட வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவங்க யார்கிட்டையும் கேட்கணும்னு தேவையில்லை. மனைவிமாரிடத்தில் கடைசி நேரத்தில் அவர்களுடைய திருப்திக்காக அவர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் எல்லாம் அனுமதி கொடுங்க, நான் ஆயிஷா வீட்டில் போய் தங்குறேன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே போய் தங்குங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இந்த நாட்களில் மக்களை அழைத்து இடையிடையே என்ன செய்கிறாங்க, உரைகளும் நிகழ்த்துறாங்க. ஒரு நாள் மக்களை எல்லாம் மஸ்ஜிதில் ஒன்று சேர்த்து சொன்னாங்க, ஒரு அடியாருக்கு அல்லாஹ் தஆலா 2 விருப்பத்தில் ஒன்றை தேர்வு செய்யுமாறு சொன்னான். இந்த உலகத்தில் வாழ்வதையும் அல்லது அல்லாஹ்வுடைய சந்திப்பையும். அவர் அல்லாஹ்வை சந்திக்கிறத தேர்வு செய்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒரு அடியார் அப்படின்னு சொன்னான். அது யாருன்னெலாம் சொல்லலை. மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கடந்த காலத்தில் வாழ்ந்தவங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க இல்லையா, அப்படி யாரை பற்றியோ சொல்கிறாங்க போல் தருது என்று தான் மக்கள் எல்லாம் நினச்சாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் எங்கோ இருந்து ஒரு அழுக சத்தம் வருது. ஒரு அழுக சத்தம் வருது. யாருன்னு பார்த்தா ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் மட்டும் அழுதுட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு விளங்கிடுச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பற்றியோ சொல்லலை, தன்னை பற்றித்தான் சொல்கிறாங்க. அவங்க விளங்கிக்கிட்டாங்க, மற்றவங்களுக்கு விளங்கல்ல. கூட்டத்தில் இருந்த சில பேர், ஏன் அபூபக்கர் வயசாகி போச்சு, நம்மள சில பேர் உடனே அடுத்தவங்களை விமர்சிப்போமா இல்லையா, வயசானதுனால அழுகிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார்களில் யாரோ ஒரு அடியாரை பற்றி சொன்னால் அபூபக்கர் அழுகிறாங்களேன்னு சொல்லி. அபூபக்கர் தானே அதோட நிறுத்தல. அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையர், எங்களுடைய உயிர்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கானே அர்ப்பணிக்கிறோம், நீங்கள் உலகத்தில் இருங்க. அப்போ விளங்கிக்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை பற்றித்தான் சொல்கிறார்கள் என்று புரிந்து கொண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி காலத்தில் அவங்க சில வசியத்துகள் இந்த உம்மத்துக்கு செஞ்சாங்க. அதில் ஒரு வசியத்து என்ன, இஸ்தௌசூ பில் அன்சாரி ஹைரன். இந்த அன்சார் பெருமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, முஹாஜிர்களை அரவணைத்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து பாதுகாத்தவர்கள். இந்த அன்சாரிகள் விஷயத்தில் எனக்கு பிறகு நீங்கள் நல்லதை நாடுங்கள், அன்சாரிகளுக்கு நல்லதை நாடுங்க இல்லையா. இதனால தான் இன்றைக்கும் நாம் மதீனாவாசிகளோடு கண்ணியமாக நடக்க ஏன் சொல்கிறோம், பெருமானாருடைய அந்த வசியத்து தான். அவர் உண்மையிலுமே அன்சாரிகளாகவும் இருக்கலாம், மதீனாவில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவாசிகளுக்கு நல்லதை நாடுங்க. அப்போ அன்சாரிகள் விஷயத்தில் நல்லதை நாடுங்கள்னு சொன்னாங்க. அந்த கடைசி தருணத்தில் செய்த வசியத்துகளை ஒன்று என்ன, இஸ்தௌசூ பின் நிசாஇ ஹைரா, பெண்கள் விஷயத்தில் நல்லதை நாடுங்கள். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உயிர் பிரிகிற நேரத்திலும் கூட அக்கறையான வசியத்தை செஞ்சாங்க. பெண்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய குணங்கள், அதையெல்லாம் பொருந்தி கொள்ளுங்க. பெண்கள் அல்லாஹ்வால் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட கைதிகள், கைதி தான் அவங்க என்னதான் செய்யட்டும். யாருக்கு அடிமைப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு கணவனுக்கு அடிமைப்பட்டு தான் பிறந்த இடத்தை விட்டுட்டு தன்னுடைய உறவுகளை விட்டுட்டு எல்லா தியாகமும் செஞ்சு உங்கள்கிட்ட அடிமை தான். அந்த கைதிகளிடத்துல கண்ணியமாக நடங்க அப்படின்னு சொன்னான். கடைசி நேரத்தில் செய்த அறிவுரைகளில் ஒன்று தான் தொழுகை விஷயத்தில் கவலைப்பட்டாங்க. அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகைகள் அடிமைகள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னாங்க. இப்படி அந்த கடைசி நாட்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்களுக்கு சில வசியத்துகள் செய்கிறாங்க. அவங்க இறக்கக்கூடிய அந்த நாள் திங்கட்கிழமை அன்று காலையில் துஹாவுடைய நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேச்சு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் அவர்கள் எதையோ பார்க்கிறாங்க. எதை பார்க்கிறார்கள், என்ன சொல்ல வர்றாங்க, அவங்களால வார்த்தையால் சொல்ல முடியல. அன்னை ஆயிஷா அவர்கள் புரிந்து கொள்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கை தான் காட்டுறாங்கன்னு சொல்லி அந்த கடைசி நேரத்தில் மிஸ்வாக்கு செய்கிறாங்க. அவர்கள் மனமிக்கவர்கள் தான், அவங்களுடைய உடலே தூய்மையானது தான், நமக்கு கற்றுத்தர்றாங்க. அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு முன்னால ஒரு மனுஷன் சுத்தமாக இருக்கணும். ஒரு மையத்தை அதுக்காக தான் குளிப்பாட்டுறோம். அதனால தான் ஒரு மனிதனுடைய இறப்பு அடையாளங்கள் தெரிந்தால் அவருடைய உடம்பில் உள்ள இறக்கிறதுக்கு முன்னால் ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டா அவருடைய உடம்பில் உள்ள முடிகளெல்லாம் சுத்தம் செய்யக்கூடாது, உயிர் பிரிஞ்சுட்டா செய்யக்கூடாது.
உயிர் பிரியறதுக்கு முன்னால ஒரு மோசமான நிலை, எப்போனாலும் இறக்கலாம் அப்படின்னு தெரியுதா, அவருடைய உடம்புல முடிகள் அதிகமாக இருந்தால் அக்குல் பகுதியில் மறை உறுப்பு பகுதியில் உள்ள முடிகளை எடுக்கணும். ஏன்னா இன்னல்லாஹ நதீஃபுன் யுஹிப்புன் நதாஃபா, அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தத்தை விரும்பக்கூடியவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் மிஸ்வாக்கு செய்ய விரும்புகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு முன்னால் மிஸ்வாக்கு செய்து சுத்தத்தை விரும்புகிறாங்க. இது இந்த உம்மத்துக்கு கற்றுத்தருகிற பாடம், இந்த உம்மத்துக்கான பாடம். அவங்க மிஸ்வாக்கை செய்யாவிட்டாலும் அவர்களுடைய வாய் நறுமணம் மிக்கது தான். நமக்கு சொல்லித்தராங்க, இறக்க போறவரை சுத்தமாக வைங்க அல்லாஹ்வை சந்திப்பதற்கு. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க அந்த மிஸ்வாக்கை எடுப்பான்னு சொல்லி. அவர் மிஸ்வாக் எடுக்கிறாரு. அன்னை ஆயிஷா அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரால் அந்த மிஸ்வாக்கை நனைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக் என்னங்க செய்து வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் அலா, மேலான நண்பனோடு என்னை சேர்த்து விடு. இதுதான் அவங்க சொன்ன வார்த்தை. ரஃபீக் அலா என்றால் அல்லாஹ்வை குறிக்கலாம், அல்லாஹோடு என்னை இணைத்து விடு என்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லலாம். ரஃபீக் ஆலா என்று சொன்னால் முன்னால் இறந்து விட்ட நபிமார்கள் நல்லோர்கள் அவர்களோடு என்ற அர்த்தத்தையும் கொள்ளலாம். இதான் அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தை. அதோடு அவர்களுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பிறகு சஹாபாக்களிடையே என்ன நடந்தது என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் தன்னை யார் குளிப்பாட்டணும், யார் கபரில் இறங்கணும், தனக்கு ஜனாசா எப்படி தொழுகை நடத்தப்படணும், இதையெல்லாம் ஏற்கனவே அவங்க சொல்லி இருந்தாங்க. 2 நாட்கள் திங்கட்கிழமை காலையில் அவர்கள் மரணித்தாங்க. புதன்கிழமை மாலையில் தான் அவங்கள குளிப்பாட்டி கஃன் செய்து அடக்கமுடைய பணிகள் புதன்கிழமை தான் என்ன செய்து நடக்குது. புதன்கிழமை நள்ளிரவுல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் அடக்கம் செய்து முடிக்கப்படுறாங்க. இதற்கு இடையில அடுத்த ஹலீஃபா யாருங்கிற சில சர்ச்சைகள் சஹாபாக்களிடையே நடக்குது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு மத்தியில் என்னங்க சொல்லி இருக்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதன்கிழமை அவர்களை குளிப்பாட்டுவதற்கு ஹஜ்ரத் அலி எல்லாமே அவங்களுடைய குடும்பம், பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த இவங்கெல்லாம் பனு ஹாஷிம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்கள், குஸ்ம் இப்னு அப்பாஸ், உசாமத் இப்னு ஸைத், ஷுக்ரான், இவங்க தான் இந்த 7 பேர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குளிப்பாட்டுவதற்கு தயாராகிறாங்க. பெருமானாரை குளிப்பாட்டும் போது சாதாரணமாக மற்றவர்கள் இறந்தால் அவர் அணிந்திருக்கிற ஆடையை நாம் கலட்டிடுவோம். கலட்டி ஏதாவது ஒரு சாதாரண ஆடையை சுற்றி, எந்த மையத்தினுடைய மறை உறுப்பும் அவுரத்தும் தெரியக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற மனிதருடைய உறுப்பையும் பார்க்கக்கூடாது, இறந்து விட்ட மனிதருடைய உறுப்பையும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அணிந்திருந்த கமீஸ் இருக்குது, அதை கலட்டலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது. அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு ஒரு மறைமுக அசரீரி ஒரு சத்தம் ஒன்று ஒலித்து கொண்டே இருந்தது. அவங்க எந்தெந்த விஷயத்தில் குழம்புனாங்களோ அப்போதெல்லாம் அந்த சத்தம் தான் வழிகாட்டுச்சு. அப்போ ஒரு அசரீரி கேட்டது, அல்லாஹுடைய தூதருடைய மேலாடை எதையும் கலட்டாதீங்க, அந்த ஆடையோடு அவர்களை அப்படியே குளிப்பாட்டுங்கள் என்று ஒரு சத்தம் வந்துச்சு. அவங்க அணிந்திருந்த அந்த கமீஸ் இருக்குது, அதோடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள என்ன செய்கிறாங்க, குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டுகிற நேரத்தில் தான் ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, மா அத்தியபக ஹய்யன் ஓ மையித்தன், ஹயாத்திலையும் நீங்கள் மனமிக்கவர்கள், இறப்பிலும் மனமிக்கவர்கள் சொன்னாங்க. பெருமானாரை குளிப்பாட்டுறதுக்கு முன்னால அவங்களுடைய மனைவி உம்மு சலமா அவர்கள் கடைசியாக பெருமானாரை தொடலாம் என்று அவங்களுடைய மேனியை தொட்டாங்க. யாரு? உம்மு சலமா. அவங்க உம்மு சலமா சொல்றாங்க, நான் பெருமானார் இறந்து பல வாரங்கள் நான் சாப்பிடும் போதெல்லாம் ஒது செய்யும் போதெல்லாம் நான் பெருமானாரை தொட்ட அந்த இடத்திலிருந்து கஸ்தூரி மனம் வந்து கொண்டே இருந்துச்சு. பல மாதங்களுக்கு என்னங்க வந்துச்சு. பெருமானாரை கடைசியாக தொடணும் அப்படிங்கிறதுல சஹாபாக்கள்ல பல பேருக்கு ஆசை இருந்துச்சு. முகீரத் இப்னு ஷுஅபா அவர்கள் அவங்க சொல்றாங்க, பெருமானாரை இரவுல அடக்கம் செய்வதற்கு எல்லாம் தயாராகி கபரில் வச்சுட்டாங்க, மண்ணை அள்ளி போட போறாங்க. முகீரத் இப்னு ஷுஅபா என்ன செய்யறாருன்னா, யாருக்கும் தெரியாம தன்னுடைய மோதிரத்தை கபரில் போட்டுறார். போட்டுட்டு என் மோதிரம் விழுந்துருச்சு, விடுங்க, நான் இறங்கணும், நான் எடுக்கணும்னு சொல்லி அவரே சொல்றாரு, நான் போட்டதே எதற்காக, இந்த உலகத்தில் பெருமானாருடைய மேனியை தொட்ட கடைசி நபராக நான் இருக்க வேண்டும்.
அதுக்காக தான் நான் மோதிரத்தை என்ன செஞ்சேன், உள்ளே போட்டேன். அவரே சொல்கிறார், அதை உள்ளே போட்டது எதுக்கு, இறங்கி பெருமானாரை தொட்டாரணும், கடைசியாக தொட்ட ஒரு ஆள் தான். இதெல்லாம் சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பின் அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க, குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி முடித்த பிறகு, கஃன் செய்து முடித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும். ஏற்கனவே பெருமானார் வசியத்து செய்ததாக சில அறிவிப்புகள் வருது. முதல்ல என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தனித்தனியாக தான், என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள், பிறகு என்னுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள், பிறகு என்னுடைய தோழர்கள், இப்படி வரிசையாக வந்து தொழுது விட்டு போகுமாறு சொல்லியிருந்தாங்க. குளிப்பாட்டிய பிறகு சஹாபாக்களும் அந்த அவங்களுடைய வசியத்துப்படி அதே வரிசையில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகையும் நடத்தினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்ய பணியில் ஆரம்பமாகுது. கபர் தோண்டணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக மதீனால 2 பேர் இருந்தாங்க கபர் தோண்டக்கூடியவர்கள். ஒருத்தர் அபு உபைதா, அவர் மக்காவாசிகள் கபர் தோன்ற முறைப்படி அவர் தோண்டுவார். இன்னொருத்தர் அபு தல்ஹா, அவர் மதீனாவாசிகள் கபர் தோண்டுகிற முறைப்படி தோண்டுவார். கபர் தோன்றது 2 விதமாக இருக்குது. ஒன்று நடுக்குழி தோண்டி உள்ள மையத்தை கிபிலாவை நோக்கி சரிச்சு வைக்கிறது. இன்னொன்று என்னன்னா, ஒரு குழி தோண்டி அந்த குழியில கிபிலா பக்கமாக இன்னொரு குழியை தோண்டுவாங்க. அதுக்கு அரபியில லஹதுன்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த லஹது குழியை தான் விரும்பினாங்க ஹயாத்திலேயே. அவங்க சொல்லுவாங்க, அல்லஹது லனா வஷக்கு லிகைரினா, இந்த லஹது குழி தான் நமக்கானதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பெருமானாருடைய வலி யாருன்னா அப்பாஸ் தான். ஒரு மனிதர் இறந்துட்டா அடக்க செலவு, அடக்க விஷயங்களை யார் கவனிக்கணும், வலி தான் கவனிக்கணும். அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த 2 பேரையுமே ஆள் அனுப்பி கூப்பிட சொல்றாங்க. அபு உபைதா, அபு தல்ஹா. அல்லாஹ்ட்ட துஆவும் செய்கிறாங்க, அல்லாஹ் உன்னுடைய நபிக்கு எந்த முறையில் கபர் தோண்டுவது சிறப்பு என்று நீ கருதுகிறாயோ அவரை அனுப்பி வை அப்படின்னு சொல்லி. அபு உபைதாவை தேடி போனவர் வீட்டில் அவர் இல்லைன்னு சொல்லி வந்துட்டார். அபு தல்ஹாவை தேடி போனவர் கூட்டுட்டே வந்துட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் நாடியது இந்த லஹது குழியை தான் நாடி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த லஹது முறையில் தோண்டப்பட்ட குழியில் வைத்து தான் என்ன செஞ்சாங்க, அடக்கினாங்க. அந்த அடக்க பணிகளிலேயும் அவருடைய குடும்பத்தில் உள்ள மேலே நாம் சொன்னோம் இல்லையா, அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, ஈடுபட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. இமாம் தபரி உள்ளிட்டவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் மிகுந்த கவலையில் இருக்கிறாங்க. அப்படி கவலையில் இருக்கும்போது ஒரு அசரீரி ஒன்று வருது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்கிற சத்தம் கேட்குது. யா அஹ்லல் பைத், நபியின் குடும்பத்தினரே, இன்ன ஃபில்லாஹி இவதன் மின் குல்லி தாலிஃபின், இந்த உலகத்தில் அழியக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு பகரம் உண்டு. ஒஹலஃபம் மின் குல்லி ஹாலிகன், இதற்கும் அதே அர்த்தம் தான். வஅஸா மின் குல்லி முசீபத்தின், இந்த உலகத்தில் ஏற்படுகிற எல்லா துன்பங்களுக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டியது இருக்குதான். ஃபஸ்பிரு வஹ்தசிபு, நீங்கள் பொறுமையோடு அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பாருங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று ஒரு குரல், ஒரு சத்தம் என்னங்க கேட்டது. அந்த சத்தத்திற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் ஏற்பட்டது. அருமையானவர்களே, லேசாக வேகமாக தான் நாம் பெருமானாருடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையுமே விரிவாக நாம் பேசணும். அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை அறிவது எதற்கு, அவர்களை நேசிக்கணும், அவங்களுடைய ஷரியத்தை உயிருக்கும் மேலாக மதிக்கணும், அவருடைய சுன்னத்துகள் ஒவ்வொன்றையும் பின்பற்ற வேண்டும். இல்லாமல்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றக்கூடிய நேசிக்கக்கூடிய மக்களாக நம்மை எல்லாம் ஆக்கியல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.